ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு எப்படி ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி இந்த மாதிரி மசாலா ஸ்டஃப் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு பவுல் எடுத்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இது தேவையான சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் இன்னும் சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி சாஃப்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது லாஸ்ட்டாக ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அந்த கேப்பில் நம்ம அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். இந்த கடலை மாவு நல்லா மசாலா கூட செட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மசாலா எல்லாமே செட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இதில் விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே நல்லா தெரியும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி மாவு எடுத்துக்கலாம். இப்போது அதை நல்லா நம்ம சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும், அப்போ தான் இன்னுமே ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. பூரிக்கு எடுக்கிற அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பூரிக்கு இப்போ இப்படி எந்த அளவு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூரிக்கு எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது நல்லா எந்த கேப் இல்லாமல் இந்த மசாலா வெளியே வராத அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம் மாவு. அப்போ தான் நமக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1 பை 1 இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்டஃபிங் இது. இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை இனி 1 பை 1 அதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 பை 1 அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு ஃபுல்லாகவே சூப்பராக வெந்திருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ஃப்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். டபுள் சைடு நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அதுக்காகவே இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஈஸி அண்ட் சிம்பிள் தான். என்னோடய வீடியோ பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.